ஒன்று சொல்கிறேன். நானும் எங்கள் ஐயா மைனும் நான் தம்பி படம் இயக்குறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம். அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போகிறோம் 2 பேரும் இல்லையா ஐயம்மனே. அப்போ இங்கே இருக்குது ட்ரஸ்ட்டுபுரத்தில். அங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஐயாவோட பையன் இருந்தேன். உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குது. வைரமுத்து அவர்கள், தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்தில் கொஞ்சம் வரியை மறந்தாலும் மறந்துருப்பான், ஆனால் அப்பா மறந்துருக்க மாட்டார் அப்படின்னு இல்லையா. அவ்வளோ பெரிய அறிஞன் அவர். தமிழ் கடல்னா சும்மா இல்லை, அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பொக்கிஷத்தினுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன். எனக்கு எப்போவும் எங்கள் ஐயா மகன், அவருக்கு எப்போவும் நான் அராஜகன்தான். அதுக்கப்புறம் சொல்லணும்னா எங்கள் அண்ணன் MS பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கிருந்தான். இவன்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும். எங்கள் அண்ணன் ஏன் இவ்வளோ நாள் நடிக்க வரலைன்னு தோணும். ஒரு பின்னணி கலைஞனாகவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு காலம் அவரை கைவிடாமல் கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு. எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி தமிழ் திரையுலகில் எங்கள் அண்ணனுக்கு தான் இருக்குது. அது பல படங்களை சொல்லலாம். அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு தவம்.